எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் தந்தூரி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையானது முதல்ல சில்லி பொடி போட்டுக்கிருக்கிறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா மிளகாப்பொடி, அதான் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக இருக்க அளவுக்கு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து இருக்கிற 2 கிலோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அளவாக. காரம் வந்து அதிகமாக போட்டுறக்கூடாது. சிக்கன் 60 சில்லி பொடியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்ட் இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இது கறி மசாலா பார்த்துக்கோங்க, அதுவும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள், இது வந்து முட்டை, ஒரு முட்டை போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தயிர், அதுவும் தேவையான அளவுக்கு சும்மா கொஞ்சமாக அளவாக ஊற்றினாலே போதும். பாருங்கள், கொஞ்சமாக அளவாக ஊற்றினீங்கனாக்கா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கிற கறியில் வந்து அதுக்காக தான் இதை போட்டுருக்கோம். பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரே ஒரு பழம், ஒரு பழத்தை நல்லா ஜூஸ் மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பூண்டு, அரைச்சி வச்ச பூண்டு. இது இஞ்சி, அரைச்ச இஞ்சி பூண்டு. இது பார்த்திங்கனாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவு, அளவாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக தான் போடுவோம் நாங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எல்லாம் போட்டு பாருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா இது சால்ட்டு, தேவையான அளவுக்கு அளவாக போட்டுக்கோங்க. ஏற்கனவே சில்லி பவுடரில் வந்து உங்களுக்கு சால்ட் இருக்கும், சிக்கன் சில்லி பொடியில். இது பார்த்தீங்கன்னா அளவாக போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருப்பேன், அளவாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கிட்டு வந்த சிக்கனு, கிரிலுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதை அப்படியே அந்த இதை தந்தூரிக்கு தகுந்த மாதிரி மசாலா தடவிக்கிறோம். மசாலா வந்து நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. மசாலா நல்லா தடவி முடித்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஊற வைக்கணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறணும். பார்த்தீங்கன்னா தந்தூரிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பு செட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா கறி வாங்கிட்டு வந்து நெருப்பு வந்து கீழே இது பண்ணியிருக்கோம். அந்த தணல் மேலே தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த தணலில் தந்தூரிக்காக பார்த்தீங்கன்னா அந்த தணலில் தான் வச்சு சிக்கன் எடுக்கிறோம் நாங்கள். பார்த்தீங்களா உங்களுக்கு, இப்படி தான் நாங்கள் வேக வச்சு ஒரு அது கொஞ்சம் 2 செகண்ட் ஆகட்டும்.